ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்மோர் தான் வந்திருக்கோம். இங்கே ரொம்பவே சூப்பரான ஹார்வெஸ்ட் திருவிழா வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய விண்டேஜான பொருட்களையும் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் நிறைய விஷயங்கள் புதுசாகவும் தெரிஞ்சுக்கலாம், புதுசாகவும் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க பார்க்கலாம். ஹார்வெஸ்ட் திருவிழாவில் ரொம்ப முக்கியமான பகுதியில் தான் இருக்கும். நிறைய பண்டைய கால காய்கள்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. சென்னை மணிகண்டன் ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓகே, இங்கே என்னென்ன மாதிரியான காயின்ஸ்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்கீங்க? இங்கே வந்து இன்றைய நாணயங்கள் தொடங்கி 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய நம்முடைய தமிழ் மன்னர்களான சேரா, சோழா, பாண்டிய மன்னருடைய முக்கியமான நாணயங்கள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். அந்த காட்சிப்படுத்தினது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை மியூசியத்தில் நடக்கிறதுனால மாணவர்கள் திரளாக வந்துக்கிட்டே இருக்காங்க. கல்லூரி மாணவர்கள், ஸ்கூல் மாணவர்கள், அவங்களுக்கு எல்லாமே இந்த நாணயங்களை வந்து நேரடியாக காமிச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்ப அது பிடிச்சிருக்கு, வியந்து பார்க்குறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வர்றாங்க. 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடிலேருந்து இருக்க நாணயங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. அப்பெல்லாம் என்ன மாதிரியான உலோகங்களை வந்து நாணயங்களா பயன்படுத்திட்டு இருந்தாங்க? அப்போ வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தது பார்த்தீங்கன்னா செப்பு நாணயங்கள், காப்பர் காயின்ஸ், காப்பர் நாணயங்கள் அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க. அதை தாண்டி ஈய நாணயங்கள், அதுக்கு பிறகு விஜயநகர பேரரசுக்கு பிறகு வந்து தங்கத்திலான, வெள்ளியிலான நாணயங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த நம்ம சென்னையில் வந்து ஹைலைட் ஆனதே பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயங்கள், தமிழ் ஸ்கிரிப்ட் உள்ள நாணயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் பார்க்கப்படுது. நாணயத்துடைய முன்பகுதியில் மாடு இருக்குது, இது நாணயத்துடைய பின்பகுதி எழுத்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கோனேரி ராயன்னு சொல்லி தமிழ் எழுத்தில் இருக்குது. அப்போ அந்த மன்னருடைய பெயர் வந்து தமிழ் ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க. மாடு வந்து பிரத்யேகமாக இருக்குது. அப்போது இவங்க ஏன் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க அனிமல்ஸ் அப்படின்னா, ஒரு நம்மளுடைய மக்களுடைய மூதாதையர்களுடைய தமிழர்களுடைய வாழ்வியலோட இந்த மாடு கனெக்ட் ஆகிருக்கு, அவங்க எல்லா விதத்துலையும் இந்த மாடு பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ஒவ்வொரு நாணயத்திலையும் வந்து ஃப்ளோரல்ஸ், பூக்கள், மிருகங்கள், அது குறிப்பாக அந்த யானை, மங்கள சின்னம் யானை, இந்த மாதிரி மாடு, இந்த மாதிரி நாணயத்துடைய முன்பகுதியில் வரும். பின்பகுதியில் அந்த மன்னர்களுடைய பெயர்கள் வரும். அப்போ இந்த மாதிரி நாணயங்களை நம்ம வந்து பாதுகாத்து இப்போ உள்ள தலைமுறைக்கு கொண்டு வர்றது மூலமாக ஒவ்வொரு மாணவர்களும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்காங்க. அவங்களுடைய வரலாறு சப்ஜெக்டோடு இது எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலி இப்போ நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். பழைய காயின்ஸோட முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே காயின் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆசை வந்துருச்சு. அண்ட் இதை பற்றி நீங்களும் நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் இந்த கண்காட்சியில் நிறைய விஷயங்கள் இருக்கு, தொடர்ந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து HMT, Seiko 5, Citizen, இது எல்லாமே 80s கலெக்ஷன்ஸில் இருக்குது. இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே பழைய ஓல்டு வாட்சஸ் தான் இங்கே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே ரன்னிங் கண்டிஷன்லேயே இருக்குது. நீங்கள் இந்த கலெக்ஷனில் வச்சிருக்க ரொம்ப ரேரான இந்த ஒரு வாட்ச் காமிங்க, ரொம்ப ரேரான ஒரு வாட்ச். இந்த வாட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது இப்பவும் ரன்னிங் கண்டிஷன்லேயே இருக்குது. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 50-60 இயர்ஸ் ஓல்டு இந்த வாட்ச். 60 வருஷம். ஆமாம், 60 வருஷம் பழைய வாட்ச் இது. இது இப்பவும் ரன்னிங். இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்ச் இருக்குது, ரொம்ப ரேராக தான் இருக்கும். லீக்கோ, பேப்பர் லூப்பா, இதெல்லாம் வந்து கலெக்ஷன் வாட்ச் தான், இதில் சேல்ஸ் இல்லை, வெறும் கலெக்டபிளுக்காக தான் வாங்கியிருக்கு. நம்ம ரொம்பவே ரேரஸ்ட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு ஷாப்பில் தான் இருக்கும். பழங்கால டிவிலாம் வச்சுருக்காங்க. எவல்யூஷன் ஆஃப் மீடியா கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி எவல்யூஷன் ஆஃப் டிவியும் படிச்சிருப்பீங்க. அதை இப்போ நம்ம நேர்லேயே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த டிவி பார்த்தீங்கன்னா இதுவரையுமே நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தோம், எந்த நாட்டோட டிவினும் தெரியல. இதோட எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு இந்த டிவி எங்களுக்கு தெரியல. இதெல்லாம் என்ன மாதிரியான ரேடியோ? இது எல்லாமே வால்வோ ரேடியோ தான், எல்லாமே வால்வோ ரேடியோ. வுட்டில் தயார் பண்ணாமல் பிளாக் லைட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கருப்பு ஃபோன் இருக்குங்களா டயல் பண்ணுற மாதிரி, அந்த ஃபோனும் இந்த ரேடியோட மெட்டீரியலும் சேம் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கெட்டில் இன்றைக்கி செல்ஃபோன் எப்படி எடுத்துன்னு போகிறோமோ அன்றைக்கி இந்த டிவியை எத்தனை டிவின்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆக்சுவலி என் கையில் வச்சிருக்கிறது ஒரு டிவி. ஓகே, இங்க இருக்கிறதுலே ரொம்ப ரேரஸ்ட் டிவி கலெக்ஷன்ல இது நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னா எது சொல்லுவீங்க? இந்த டைனோரா டிவி.
இந்த டிவி டைனோரா டிவின்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிவி. சட்டு டிவின்னு சொல்லுவாங்க. அது டோர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது Door இது close எல்லாமே பண்றது. இது எல்லாமே இந்த மாடல் தான். இந்த டோர் இப்படி மூடுற மாதிரி திறக்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டு எல்இடி டிவி. ஆக்சுவலி கார்ல பொறுத்துற மாதிரி ஏற்றுன்னு போகலாம். நம்ம ஆனா அது car பெரும்பாலும் வந்து போற மாதிரி சொல்றாங்க. ட்ராவல் போகிறப்போ முன்னாடி யூஸ் பண்ண ரொம்ப ஆன்டிக்கான பீஸ் பாட்டில் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்கு. இந்த 100 இயர்ஸுமா இது ஓ இது 100 இயர்ஸ். இப்போ இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்போ இந்த மாதிரி மெட்டல் வந்தது பார்த்துருக்க மாட்டீங்களே. நான் பார்த்தது ஆக்சுவலி ஜாமெட்ரி பாக்ஸ் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்குங்கிறது எனக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கு. இங்கிலாந்து பென்சில் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்பி ஜாமெட்ரி பாக்ஸ். இதாம்மா நீங்கள் கேட்ட பழையமான கால்குலேட்டர். ஆக்சுவலி இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது எத்தனை வருஷம் சார்? இது எப்படி 50 வருஷத்துக்கு முன்னாடி? ஆக்சுவலி 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கால்குலேட்டர் இருந்திருக்கு. அது வந்து இப்போவுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்போ வாங்கின ஃபோன் ஒரு 3 மாசம் கழிச்சு இருக்கா அப்படிங்கிறதே சந்தேகம் தான். ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குன்னா பாத்துக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான கால்குலேட்டர். நீங்க இதை பாத்தீங்கன்னா தெரியும். பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கு. இதை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணிருப்பாங்க, அந்த காலத்துல எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அண்ட் இந்த மாதிரியான கால்குலேட்டர்ஸும் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா உடனடியாக எடுக்கிறது. இது இந்த ஸ்பாட்டில் உடனே வரும் உங்களுக்கு இன்சில் கேமரா. இது இப்போல்லாம் வந்துட்டு டைப் பண்ணுறதுலாம் ரொம்ப சோம்பேறி ஆகிடுது. ஃபோனில் வாய்ஸ் டெக்ஸ்ட் வந்து போட்டுடுறோம். ஆனால் வந்துட்டு முன்னாடிலாம் பயங்கரமாக ப்ராப்பராக தான் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணுறதுலாம் டைப் பண்ணி தான் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் இதில் வந்து விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க நிறையா. இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா சார்? எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு தெரியாதவங்களுக்கு அவங்க கையில் டச் பண்ணி தான் படிப்பாங்க. அது டைப் பண்ணுற மிஷின் இது. அவங்களுக்கு இதில் தான் டைப் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க அந்த கையில் தொட்டு பார்த்து தான் அவங்க படிப்பாங்க. அப்போ அதை ரெடி பண்ணோன்னா அதை ரெடி பண்ணுற டைப் ரைட்டிங் மிஷின் தான் இது. இங்கே வந்து அயன் பாக்ஸ்லேயே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இப்போ ரொம்பவே அட்வான்ஸ்டாக எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுவும் இருக்குது. அண்ட் ரொம்பவே பழைய அயன் பாக்ஸ், அந்த சார்கோல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவோம்ல அந்த அயன் பாக்ஸ். அண்ட் இது வந்து பாருங்கள் ஸ்ட்ரீமர் அயன் பாக்ஸ். இங்கேருந்து மேபி புகை வரும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் இது வந்துட்டு பொம்மை டெக்கரேட்டிவ் ஐட்டம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதுதான் கிடையாது. ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபோன். நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமா நீங்கள் வந்து ஃபோன் பேசிக்கலாம் யார் கூடயா இருந்தாலும். இப்போ நீங்கள் வந்துட்டு வீட்டில் ஒரு டெலிஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வண்டியில் தான் இருக்கேன். இது குதிரை வண்டி ஒரு மாடு வந்து கட்டி எழுத்துட்டு போகிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. இதோட டிசைன், இன்பில் டிசைன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் 2 வண்டி கூட இருக்குது. ஆக்சுவலி இப்போல்லாம் நம்ம வந்துட்டு ஃபோனில் கேம்ஸ் விளையாண்டு ரொம்பவே வந்துட்டு மாறிட்டோம். முன்னாலாம் பயங்கரமாக எல்லாரோடையும் ரோட்டில் ப்ளே பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் பல்லாங்குழி இப்போ வந்துட்டு எத்தனை பேர் விளையாடுறாங்க அப்படிங்கிறதும் தெரில. பட் இப்போ வந்துட்டு ரொம்ப விண்டேஜ், ரொம்ப பழங்காலத்தில் இப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரியான பல்லாங்குழிலாம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வெரைட்டிஸ் ஆஃப் பல்லாங்குழி வச்சுருக்கேன். எனக்கு மெயினாக பிடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் டைப். ஏன் அப்படின்னா நம்ம சவுத் இந்தியாவில் தான் வந்து இந்த பல்லாங்குழி விளையாடப்பட்டுச்சு. அதுவும் எந்த டைமில் அப்படின்னா சோழா பீரியட்லேருந்தே இந்த பல்லாங்குழி நம்ம விளையாடுறோம். இப்போ இப்படி பிடிச்சி விளையாடும் போது மேத்தமேட்டிக்ஸும் இதில் இருக்குது. நிறையவே சயின்ஸ் தானே மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது. நம்ம சோழிலையும் புளியாங்கொட்டையிலையும் வந்து பெனிஃபிட்ஸ் என்னென்னா நம்ம நெகட்டிவ் எனர்ஜிலாம் நம்ம அதுலேருந்து லாஸ் ஆகி பாசிட்டிவாக இது விளையாட முடிக்கும் போது ஸ்ட்ரெஸ் ரிலீவ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஆக்சுவலி அந்த பொண்ணு பல்லாங்குழியை பற்றி நிறையா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வர பசங்களுக்குலாம் பல்லாங்குழி எப்படி விளையாடணுங்கிறதே இப்போ தான் வந்துட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே வந்துட்டு எங்கள் பார்த்தோம்னா நிறைய காயின்ஸ் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இங்கேயும் ரொம்ப டிஃப்ரெண்டான காயின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கே பார்த்தீங்களா என் கையில் எவ்வளோ பெரிய காயின் இருக்குது. ஆக்சுவலி இது வந்துட்டு காசு கொடுக்குற அந்த பர்பஸ் கிடையாது. டோக்கன் மாதிரி யூஸ் பண்ணும், ஜஸ்ட் மேடப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ரொம்பவே ஹியூஜாக இருக்குது. அண்ட் அழகாக சாமி படமும் இதில் போட்டிருக்காங்க. இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா
விளக்கு தேய்ச்சா பூதம் வரும் சொல்லுவாங்கல்ல, லைக் அந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு விளக்கு இருக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்க்கு. ஆக்சுவலி இங்கே நிறைய டூல்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. கேட்டப்போ சொன்னாங்க வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தப்படுற டூல்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. சில கீ செயின்ஸ், ஆன்டிக் பீசஸ் இதெல்லாம் கூட வச்சிருந்தாங்க. அப்புறம் 100 வருஷம் பழமையான ஒரு ஓலைச்சுவடியும் பார்த்தேன். அண்ட் இந்த மாதிரியான எக்ஸிபிஷன்ல தான் இவ்வளோ ஓல்டான ஆன்டிக் பீசஸ்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து பல காலத்து இடைக்கற்கள். 25 கிலோ இது 25 கிலோ. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பயன்பாட்டில் இருந்தது. எல்லாம் இப்போ எலக்ட்ரானிக் திராசு வந்ததுக்கப்புறம் அந்த இதெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க மக்கள். 25 கிலோன்னு போட்டிருக்குல்ல, அதிலே தமிழ் எழுத்துக்களில் ஊருன்னா 25ன்னு அர்த்தம். அது தமிழில் போட்டிருக்கோம் உங்களுக்கு. அண்ட் அப்படியே மரப்பாச்சி பொம்மையெல்லாம் வச்சிருக்கீங்க. சொல்லுங்க, இதெல்லாம் முன்னாடி எதுக்காக பயன்படுத்துறாங்க? ஜஸ்ட் விளையாட்டு சாமான் மட்டுமா, இல்லை ஏதாவது மெடிசன் யூஸாகவும் பண்ணாங்க. அதாவது விளையாட்டு அது குழந்தைங்கள்லாம் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அது மெடிசன் யூஸ் பண்ண வாயிலேருந்து எச்சி ஊறும். அது பிள்ளைங்களுக்கு நல்லது, அதனால அது விளையாட்டு சாமானா கொடுத்தாங்க. இப்போ ட்ரங்க்லி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல பேபிஸ்லாம், அதுக்கு பதிலாக அது பழங்காலத்தில் யூஸ். அதில் எத்தனை வருஷம் பழசு சார்? அது அந்த மேக்ஸிமம் ஒரு 100 இயர்ஸ் இருக்கும். வரலாறு இதெல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான். 1980 அந்த இயர் இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நான் பார்த்ததில்ல. ஒருவேளை நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா என்ன புத்தகம் பார்த்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னும் இந்த எக்ஸிபிஷன்ல நிறைய இருக்கு, தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். வாங்க இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்ல பார்க்கலாம். ஐயா, இதெல்லாம் என்னது? இது வந்து ஸ்டோனேஜ் டூல்ஸ், புதிய கற்கால கலை இதுன்னு சொல்லுவாங்க. இதை ஓகே. இதில் வந்து நம்ம வேட்டையாடி சமூகத்துலேருந்து விவசாய சமூகமாக மாறினதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. வேட்டையாடுறதுக்கும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நடுவில் ஒரு குச்சி கட்டிட்டு இதில் வந்து வேட்டையாடுறதுக்கு, அதே போல் நிலத்தை உழுகிறதுக்கு கொத்துறதுக்கும் இந்த மாதிரி கலை இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எத்தனை வருஷம் பழமையானது? இது ஒரு 5000 வருஷம் பழமையாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம காதில் போடுற தோடு. இதை தோடுன்னு சொன்னா நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இது பார்க்க தோடு மாதிரி இல்ல. இதுல அவங்க பயன்படுத்தின தோடு காலத்துல நம்ம எடுத்து இப்ப இருக்கு. இது ஈயம் சொல்லுவோம்ல, லெட் ஈயம், அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணது இது எல்லாமே. இது வந்து பத்திர குண்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. இதுதான் இப்ப ஸ்டார்டிங் சைஸா? இதுதான் ஸ்டார்டிங் சைஸ், சின்ன சைஸ். இதுல பெரிய சைஸ்னா இது. இந்த அளவுக்கு அவங்க காதுல போட்டுருக்காங்க. ஆமா ஆமா. ஆனா இப்பவும் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன்ஸ்ல சில ட்ரைபல்ஸ் வந்து இந்த மாதிரி இன்னமும் யூஸ் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா மரக்கான்னு சொல்லுவாங்க. மரக்கா. இது வந்து படி. இது வந்து குருணி. இது குருணி. ஓகே. இது அரைப்படி, இது காப்படி, வழக்கு, இதெல்லாம் பழைய அளவைகள். இதெல்லாம் தூக்கு, ஒத்த தட்டு தராசுன்னு சொல்லுவாங்க. அது இதெல்லாம் வந்து அளவைகள் தான். இது வந்து பேபி குழந்தைங்கலாம் எடை போடுவாங்கல்ல, ஆமாம் குழந்தை. இது வந்து பேபி குழந்தைங்களை எடை போடுறது. இது வந்து போஸ்ட் கார்டு வந்து எடை போடக்கூடியது. இதுவும் பேபி எடை போடுறது தான். இதெல்லாம் எத்தனை வருஷம் பழசு? இதெல்லாம் ஒரு 80 இயர்ஸ் தான். அந்த 80 வருஷம் பழசு. இது எல்லாம் வெத்தலை பெட்டி தான். இது பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சுண்ணாம்பு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே பாக்கு, இதுக்குள்ளே வெத்தலை எல்லாம் மடித்து வச்சுக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபரணம் நகையெல்லாம் வந்து செய்கிறாங்களே, அதோட டை மோல்டு இதில் வச்சு தான் பண்ணுறது. இதெல்லாம் மெடல் ஐட்டம்ஸ். ஆச்சு மெடல் ஐட்டம்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு, ரொம்ப பழமையான டாக்குமெண்ட். எல்லாம் 100 வருஷத்துக்கு மேலே உள்ளது. இதெல்லாம் திருவாங்கூர் சமஸ்தான டாக்குமெண்ட்டுங்க. இது பிரிட்டிஷ் இந்தியா. இது இப்போ உள்ளது லாஸ்ட்டாக ஈஸ்ட் ஸ்டாம்ப். இப்போ நடைமுறையில் இருக்கிற ஈஸ்ட் ஸ்டாம்ப் பத்திரம் வரைக்கும். இப்போ வாங்குற பொருள்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நார்மலான திங், நாட் அ டெக்கரேட்டிவ் திங்காக இருக்காது. இது எல்லாமே வந்துட்டு பயங்கர சூப்பராக ஒரு விண்டேஜ் ஃபீலை கொடுக்குற மாதிரியான பொருட்களாக இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்டே வந்துட்டு ஒரு கடை பார்த்தோம். குட்டி குட்டி கேசட்ஸ், மைக்கேல் ஜாக்சன்லாம் வச்சு பயங்கர அட்ராக்டிவாக இருந்துச்சு. அண்ட் அது எவ்வளோ பழசு என்ன அப்படிங்கிறத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பிசி கேம் 1980s ஃபர்ஸ்ட் மாடல் பிசி கேம். இது ஃபர்ஸ்ட் மாடல் டிவி வீடியோ கேம் 1970s வீடியோ கேம். டிவியில் கனெக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ கேம். இது 1976 டிவி வீடியோ கேம்.
1980 ஹேண்ட்ஹெல்ட். இது இந்தியாவோட மேட் இன் இந்தியா ஹெச்எம்பி ஃபஸ்ட்டு இந்தியாவோட டிரான்சிஸ்டர் பேக்கேஜ் டிரான்சிஸ்டர். இது இந்தியாவோட நார்மல் 2-in-1 பார்ப்பாங்க. பட் ஆனால் இது நார்மல் கேசட் பிளேயர் கிடையாது. இது மைக்ரோ கேசட் மினி கேசட் பிளேயர். இதுக்கு இந்த ஸ்பெஷல் கேசட் தான் போட முடியும். இது வந்து ப்ரொஜெக்டரு டேக் அவே மாரி எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாம். சின்ன டைனி ப்ரொஜெக்டர் ஒரு 6 பேர் 5 பேர் அப்படியே பார்க்கலாம். இது கேட்ரேஜ் ஃபிலிம் இருக்கும் உள்ளார. இது போட்டாக்க இங்கே வந்து ஒரு 5-6 பேர் பார்க்கலாம். இங்கே இது 1975 ரோபோ. 1975 இந்த மாதிரி ஒரு ரோபோ வந்து இது வந்து நடக்கும் வாக். இது வந்து வாக் பண்ண. அது ஒரிஜினல் ஜாகுவார் லேண்ட்லைன். ஒரிஜினல் ஜாகுவார் லேண்ட்லைன் லைசன்ஸ்டு ப்ராடக்ட். ஜாகுவார் கார் லைசன்ஸ்டு ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரோட இருக்கு. ஓகே. லேண்ட்லைன். ஆக்சுவலி இப்போ நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எக்ஸிபிஷன். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களோட பாரம்பரியம் என்ன, பண்பாடு என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயங்கள்லையும் அவங்க மேத்ஸ் மற்றும் சயின்ஸை வந்துட்டு எவ்வளோ அழகாக இன்க்ளூட் பண்ணி வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SS News Digital.